ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வியாழக்கிழமை காலை வணக்கம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாசல் கொட்டி தெளித்து சிம்பிளாக ஒரு கோலம் போட்டேன். கலர்லாம் அவ்வளோ கொடுக்கல. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் மழை நைட்டு மழை பெஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூக்கம் வந்துச்சு காலையில். அதனால் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூங்கிட்டேன். ஆனால் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். இருந்தாலும் அந்த தூக்க கலக்கத்துலேயே வந்து கோலம் போட்டேன். கோலம் போட்டுட்டு பூஜை ரூமில் வந்து சாமி கும்பிட்டாச்சு. எல்லோரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். எல்லோரோட குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இல்லாமல் மக்கள் நல்லா சந்தோஷம் கிடைக்குதோ இல்லையோ நிம்மதியுடனாவது வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நாங்களும் நிம்மதியுடன் வாழணும்னு சொல்லி கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணேன். இப்போ என்னென்னு தெரியல, இந்த மெடிடேஷன் தினம் பண்ணணுன்னே தோணுது. இன்னும் அதிக நேரம் பண்ணணும்னு தோணுது. ஆனால் காலைல டைம் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்திங்கன்னா 4:50 ஆயிடுச்சு. வந்த உடனே பார்த்திங்கன்னா சாதத்துக்கு குக்கரில் ரைஸ் வச்சுட்டு அப்புறம் வெந்நி வச்சுட்டு ரைஸுக்கு வந்து ஊற வச்சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் மோர் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிரில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கடைஞ்சி வச்சுட்டு வெள்ளரிக்காயை நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணி வேக வச்சாச்சு. அதுக்கு தேவையான மசாலா வந்து வெங்காயம், இஞ்சி, அப்புறம் சீரகம், மிளகாய், தேங்காய் இந்த 4ஐயுமே போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம அந்த அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, தயிரை வந்து நல்லா மோர் மாதிரி அடித்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அதில் ஊற்றிடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு எப்படாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து கடைக்கிற தயிர் வந்து கடையிறப்பே போட்டுட்டு அதை நல்லா ஒரு கிளறிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம்ல அந்த மசாலா, இஞ்சி எல்லாமே அதையும் கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு தாளிச்சிட்டோன்னா அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். வெள்ளரிக்காய் மோர் குழம்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பொதுவாக மோர் குழம்புனாலே பிடிக்கும். அது அந்த வெள்ளரிக்காய் அந்த சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட்டி வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்டு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை வந்து பார்த்திங்கன்னா சீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள் போட்டு நல்லா வந்து அந்த தண்ணி நல்லா ஒரு செம்பு தண்ணி ஊற்றி அது ஒரு அரை செம்பாக வர்ற வரைக்கும் வத்துற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி இதை இந்த இதில் வத்தல் பார்த்திங்கன்னா சுண்டை வத்தலும் மிதுக்க வத்தலும் போட்டு வறுத்துட்ருக்கிறேன். 3 அடுப்புலையுமே 3மே வச்சாச்சு. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சுண்டை வத்தல் வறுத்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மிதுக்க வத்தல் வறுத்து அதையுமே எடுத்தாச்சு. மோர் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சரி அதை தாளிப்பு போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து மோர் குழம்புல கொட்டியாச்சு. மோர் குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக சுட மோர் குழம்பும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி முறையெல்லாம் செஞ்சு பாருங்கள். வேணும்னா வந்து நீங்கள் கொஞ்சம் கட்டியாக வேணும்னா என்ன செய்யுங்க, கடலப்பருப்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற போட்டு அரைக்கிறப்ப இதில் போட்டு அரைச்சி ஊற்றுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கிரேவி பதுக்கு. எனக்கு மோர் குழம்பு வந்து நல்லா என்ன சொல்கிறது ரசம் மாதிரி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கிறேன். தாளித்து அதையும் வந்து நம்ம மோர் குழம்புல ஊற்றியாச்சு. இப்போ மோர் குழம்பு ரெடி. நம்ம டைனிங் டேப்பில் தூக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முருங்கைக்கீரையை நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வடிகட்டிட்டு பாசிப்பருப்பு, அப்புறம் சீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் அது போட்டு குக்கரில் போட்டு அந்த வடித்து வச்சுருக்கிற தண்ணியை எடுத்து வச்சுட்டு அந்த முருங்கைக்கீரையை மட்டும் அந்த பருப்பில் போட்டுட்டு அது கூட பார்த்திங்கன்னா சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, இவ்வளோண்டு இஞ்சி போட்டு ஒன்றா போட்டு அதையுமே வேக வச்சாச்சு. குக்கரில் வேக வச்சுட்டு நல்லா 2-3 விசில் வெந்தோன்னா அந்த பருப்பு, கீரை, முருங்கைக்கீரை எல்லாம் சூப்பராக வெந்து நம்மளுக்கு வந்துடும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இது வந்து கொத்துக்கீரைம்பாங்க எங்கள் ஊர் சைடு. இதை கடைஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் கடையில் அப்படியே கொத்துக்கீரையாகவே போட்டுட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இதையுமே ஒரு தாளிப்பு போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா முருங்கைக்கீரை கூட்டுமே நம்மளுக்கு ரெடி ஆயிரும். கொஞ்சம் மணி பார்த்திங்கன்னா இது கூட பார்த்திங்கன்னா மணி 6 மணி ஆயிடுச்சு. எல்லாமே தாளித்து முடித்து நம்மளும் அடுப்பில் எல்லாம் அங்கே தூக்கி வச்சாச்சு. டைனிங் டேபிளில் நம்ம வாக்கிங் கிளம்பியாச்சு. ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லன்ச் என்னன்னு பார்த்துக்கலாமா? இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கிறா. வாங்க பார்க்கலாம். இப்போ தான் தோசை வந்து ஊற்ற போகிறா. சரியா, அவளுக்கு வந்து சொல்கிறதுக்கு தோசை ஊற்ற போகிறா. அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு வச்ச கொஞ்சம் சட்னி இருக்குது, அதை வச்சு அவள் சாப்பிட்டுப்பா. மதியத்துக்கு என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா? மதியத்துக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ். இந்த ரைஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் புளி சாதம் கிளறி வச்சுருக்கிறேன். முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் புளி சாதம் கிளறி வச்சுருக்கிறேன். அதுக்கு ஊறுகாய் வச்சு கொண்டு போயிடுவா. இல்லைன்னா வந்து முருங்கைக்கீரை கூட்டு இருக்குது, முருங்கைக்கீரை பிடிச்சா முருங்கைக்கீரை கூட்டு கொண்டு போவா. இல்லைன்னா ஊறுகாய் வச்சு கொண்டு போயிடுவா. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மோர் குழம்பு அவளுக்கு பிடிக்கும் தான். கொஞ்சம் மழை பெஞ்சு அவளுக்கு கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி இருக்குது. அதனால் வந்து மோர் குழம்பு வேண்டாம் அப்படின்ட்டு புளி சாதம் கொண்டு போகிறாள். மோர் குழம்பு, முருங்கைக்கீரை பருப்பு போட்டு வச்ச கூட்டு, அப்புறம் புளி சாதம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரையை வந்து நல்லா என்னென்னது சீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சு வடித்த தண்ணி இது குடிக்கிறதுக்காண்டி நான் எடுத்து வச்சுருக்கிறேன்.
அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிதுக்க வத்தலும் கொஞ்சம் சுண்டை வத்தலும் வறுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வச்ச சட்னி இருக்குது, அவள் தோசை ஊற்றுறால வச்சு சாப்பிட்டுப்பா. இது வந்து கொஞ்சம் வெந்நீர் போட்டு வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு. உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், இது நான் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன், எப்படி சமைச்சேன் அப்படிங்கிற ஃபுல் லென்த் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.